ஹாய் ஹலோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இந்த ராபர்ட் ப்ரூஸ் அப்படிங்கிறவரை பற்றி தான். இவர் வந்து ஸ்காட்லாண்டோட கிங்கு. இவர் வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஸ்காட்லாண்டை வந்து மீட்கணும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாருன்னா பயங்கரமாக போராடுறாரு. ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, மொத்தம் 99 தடவை போராடுறாருங்க. அந்த 99 தடவையும் அந்த போராட்டத்தில் அவர் வந்து தோல்வியை மட்டும்தான் தழுவுறாரு. இதனால் மனசுடைஞ்சு ரொம்ப அவமானமாக ஃபீல் பண்ணி ஒரு குகைக்குள்ளே போய் ஒளிஞ்சும் வாழ ஆரம்பிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவர் கண்ணு முன்னாடி ஒரு சிலந்தி வலை பின்றத பார்க்குறாரு. அந்த சிலந்தியும் இவரை மாதிரியே வலை பின்னுது, அறுந்து போகுது, வலை பின்னுது, அறுந்து போகுது. இது மாதிரி 9 முறையும் தோல்வியே காணுது. அதுக்கப்புறம் 10வது முறை முயற்சி பண்ணும்போது அந்த வலையை அது பின்னியும் முடிக்குது. இதை பார்த்த நம்ம ராபர்ட் ப்ரூஸ்க்கு மனசில் ஒரு புது விடாமுயற்சியும் ஒரு உத்வேகமும் பிறக்குது. அதனால குகையை விட்டு வெளியே வராரு. அதே மாதிரி போராட ஆரம்பிக்கிறாரு. அந்த போராட்டத்தில் அவர் வெற்றியும் கண்டு அந்த நாட்டையும் மக்களையும் காப்பாத்துறாரு. இந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ள ஒரு விடாமுயற்சியும் உத்வேகமும் எப்பயும் இருந்துக்கிட்டே இருக்கணும்.